மாவட்டம் பழையனூரைச் சேர்ந்த விவசாயி மணி என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் பதிலளித்துள்ளது. அதன்படி கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன, அளிக்கப்பட்ட பதில்கள் என்னென்ன என்பதை தற்போது பார்க்கலாம். விவசாயிகளிடம் நெல்லை கொள்முதல் செய்ய 40 கிலோ கொண்ட மூட்டைக்கு எவ்வளவு பணம் வசூலிக்கப்படுகிறது என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்ய அரசால் பணம் ஏதும் வசூலிக்கப்படுவதில்லை என்று பதில் அளிக்கப்பட்டுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் விற்பனை செய்யும் 40 கிலோ மூட்டை ஒன்றுக்கு தொழிலாளர்களுக்கு கூலியாக எவ்வளவு தொகை வசூலிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்ற கேள்விக்கு விவசாயிகள் எந்தவித தொகையும் செலுத்த வேண்டியதில்லை. இது தொடர்பாக எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை. நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை கொள்முதல் செய்வது மாநில அரசின் பணியாளர்களா அல்லது மத்திய அரசு பணியாளர்களா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மாநில அரசு பணியாளர்கள் மட்டுமே நியமிக்கப்படுவர் என்று பதில் அளிக்கப்பட்டுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை சேமிப்பு கிடங்கிற்கு ஏற்றிச் செல்லும் லாரிகளுக்கு லாரி வாடகை விவசாயிகளிடம் வசூலிக்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் நிர்ணயித்துள்ள வாடகை எவ்வளவு என்று கேள்வி எழுப்பப்பட்டிருந்த நிலையில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை சேமிப்பு கிடங்கிற்கு ஏற்றிச் செல்லும்